This video is sponsored by SBO Digital Marketing. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்ட் டைமாக ஜாப் தேடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன் முருகன் பக்தர்கள் ஷஷ்டி விரதம் நோக்கிறார்கள்? ஷஷ்டி விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் 6 நாட்களுக்கு பிறகு வரும் திதி ஷஷ்டி திதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் முருகனை நோக்கி விரதம் நோக்கப்படுகிறது. ஸ்கந்த ஷஷ்டி விரதம் என்பது கார்த்திகை மாதத்தில் அக்டோபர் முதல் நவம்பர் வரை வரும் மிகப்பெரிய விரதம் ஆகும். இது 6 நாட்கள் நடைபெறும். சூரசம்ஹாரம் எனும் இறுதி நாளில் முடிவடைகிறது. முருகனுக்காக நோக்கப்படும் ஷஷ்டி விரதம் ஒரு புனித ஆன்மீக சாதனை. இந்த நாளில் பக்தர்கள் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். விரதம் தொடங்கும் நாளில் அதிகாலையில் குளித்து முருகனுக்கு தீபம் ஏற்றி சைவ உணவையே உண்ண வேண்டும். மன அமைதி, தியானம், முருகன் நாமஜபம் ஆகியவை முக்கியம். 6 நாட்கள் விரதம் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் கந்த சஷ்டி கவசம் பாடுவது வழக்கம். இது உடல், மனம், ஆன்மீக சக்தியை உயர்த்துகிறது. நம்பிக்கையுடன் அன்புடன் நோக்கப்படும் ஷஷ்டி விரதம் நம் வாழ்வை மாற்றும் சக்தியாக மாறும். ஓம் சரவணபவா. அன்பும் அக்கறையும் கொண்ட விரதம்தான் முருகனுக்கு பிடித்தது. நம் மனம் சுத்தமாவதே உண்மையான ஷஷ்டி விரதம். 6 நாள் போரின் நினைவாகவே இன்று வரை ஷஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. 6 முகனின் 6 தலங்களில் பக்தர்கள் ஷஷ்டி நாட்களில் சிறப்பு பூஜை செய்வது மரபு. ஷஷ்டி விரதம் என்பது பழைய மரபு மட்டும் அல்ல, மன நிம்மதிக்கான நவீன வழியும் ஆகும். விரதத்தின் முக்கியத்துவம்: மன அமைதி மற்றும் உடல் சுத்தம் பெறுதல், முருகன் அருள், வெற்றி மற்றும் சக்தி நலன்கள் கிடைப்பது. சூரசம்ஹாரத்தின் நினைவு, தீமையை அழித்து நன்மையை வளர்த்தல் ஆகும். முருகனின் சஷ்டி விரதம் பற்றி தினந்தோறும் புகழ்ந்து பாடி வருகின்றனர். ஆறுமுகன் அருளாலே வாழ்வில் வெளிச்சம் வரும். வேலாயுதன் வழியில் சென்றால் பயம் எதுவும் இல்லை. சஷ்டி நாளில் நோன்பு நோற்று மனதை சுத்தப்படுத்து. கந்த சஷ்டி கவசம் பாடு, முருகனின் அருளை பாவு. திருச்செந்தூர் தலத்தில் முருகன் திகழ பக்தர்களை ஆசிர்வதித்து நிற்கிறான் சிரித்த முகத்துடன். சூரசம்ஹாரம் நினைவில் நம் தீமைகள் நீங்கும். சரவணபவா எனச் சொல்லு, இதயத்தில் ஒளி வீசும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, முருகா சரவணபவ. இரவில் இந்த இசையை கேளுங்கள், மனம் அமைதியை அடையும்.